ஓகே ராஜா, கரெக்டாக 2:30 மணிக்கு நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். விக்ரம், ராஜா வைரங்களை திருடிட்டு வந்ததும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய 19 லட்சத்துக்கு பதிலா இங்கிருந்து போயிடுவோம். இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து. அஸ்கபதா அஸ்கபதா அஸ்கபதா, விஜோலி விஜோலி விஜோலி, எழுந்திரபதா எழுந்திரபதா எழுந்திரபதா. நான் பெறாத மவனே, நம்ம திட்டப்படி நான் சரியான நேரத்துல இங்க வரலன்னா அந்த பாவி பசங்க உன்னை சுட்டு சாம்பலாக்கி இருப்பானுங்களே. என்ன ஆனந்த கண்ணீர் விடுறீங்க? அது ஒண்ணு இல்ல, அவனுங்களை நினைச்சுக்கிட்டேன். நம்ம ட்ரூப் போலீஸ் வேஷம் போட்டுட்டு வந்ததே, அத நிஜ போலீஸ் நினைச்சு ஏமாந்து ஓடிட்டானுங்க. நான் யாரு? குரங்கு வேதாச்சலத்தினுடைய சிஷ்யன். ஹலோ போலீஸ். எஸ். கோடீஸ்வரம் மதங்கோபால் ஆபீஸ்ல திருட்டு நடக்குது, சீக்கிரமா வாங்க. நீங்க யாரு? அமர், அமர், we made it, we made it, so nice. நான் சொன்னபடி போலீஸ் ஃபோன் பண்ணிட்டியா? வெரி குட். இந்தா இதுல 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரே இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு உடனே ஏற்பட்டு போ. அங்க என்ன உனத்த அப்பா ஷாலினி ராதோட காத்துட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு அமெரிக்கா. இந்தா இது டயல் போட்டோவும் அட்ரஸ் இருக்கு. பின்னால என் கழுத்து போட்டிருக்கேன். இதை பார்த்த உடனே நீ யாரும் புரிஞ்சுப்பாரு. இந்தா புறப்படு. ராஜா, இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போறது அவ்வளவு நல்லா இருக்காது. புரியாம பேசுறியா அமர்? நான் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கேளு. மதன் வீட்லயே நான் பெரிய குள்ள அடிக்கலைங்க நிரூபிக்கிறதுக்காக அவன் ஆபீஸ்லயே ஒரு சின்ன குள்ள அடிக்க போறேன். நானே போலீஸ்ல மாட்டிக்க போறேன். என்ன அபபானா 1 வருஷமோ 2 வருஷமோ என்ன கொடுக்க போறாங்க. ஜுஜுபி அதை அனுபவிச்சுட்டு நேரா நான் அமெரிக்கா வந்துடுறேன். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா இருந்துருவோம். புறப்படு. ராஜா, இத பாரு, போலீஸ் வந்துருச்சு. கமான் கமான் கமான், ஹரி அப்.
காட் bless you. ராஜசிங்கம் வெல்கம். அடே அடே பங்காளி ஜெய் அலெக் நிரஞ்சன். அட அண்ணே, குட் மார்னிங். குட் நைட்டடா தம்பி. இப்ப 379 பேட்டா ஒரே அமுக்கு, ஒரு வருஷம் கம்பி. அண்ணா கரெக்ட், ரொம்ப கரெக்ட். எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. செம்ம ஆள் நீங்க. அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? கையில் எறும்பு காப்பு மாட்டி கொஞ்சம் மரியாதை கூட்டு போயிடுங்க. ஆ. ஆஹா. ஆ. என்னண்ணே இதுக்கு போய் ரொம்ப சூழ்ச்சியா யோசிக்கிறீங்க? ஆ. நீ கோடிக்கணக்கான கொள்ளை அடிப்ப, சாதாரண இரும்பு பெட்டிக்கு போய் நெருப்பு காமிச்சிட்டு இருக்கிய. இதுல ஏதாவது மர்மம் இருக்கோ? இதுல என்ன மர்மம் இருக்கு? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கண்ணாலே பாத்தீங்களா? கண்ணால் காண்பதும் பொய், கதால் கேட்பதும் பொய். தீர விசாரிப்பதே மெய். அதுக்காக தாண்டா பங்காளி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்னதான் தோணும்? எனக்கு மேல ஒரு தலைவர் இருக்கார், அடிக்கடி என் மூளைக்கு வேலை கொடுப்பார். கொஞ்சம் பொறு சொல்றேன். ராஜசிங்கம், இன்ஸ்பெக்டர் ராமன். ஹலோ, சொல்லுங்க. ஆஹா. ஆ ஆ ஆ நான் நினைச்சேன். தேங்க்யூ பங்காளி. பங்காளி, நமக்கு மேல ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டான்டா. வேண்டாம், என்ன சொல்றீங்க? நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், கேக்குறியா? நீ ஏற்கனவே மதுரை கோபால் வீட்டுக்கு போய் பெருசா கொள்ளையடிச்சு யாரோ உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்ட. அதை மறைக்கிறதுக்காக அவன் ஆபீஸ் வந்து சின்ன கொள்ளைய அடிக்கிறேன். காரணம், இதுக்கு உனக்கு கிடைக்க போற தண்டனை 1 வருஷமோ 2 வருஷமோ தான். தண்டனை முடிஞ்ச உடனே ராஜா மாதிரி வெளியே வர போற, கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துக்க போற, உன் பட்டியை கூட்டிக்க போற, ஜாலியா வெளிநாட்டுக்கு போய் என்னாச்சு? பங்காளி. பங்காளி, உன்னை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காரியத்தை செய்துட்டேன். இருந்தாலும் நீ செய்த காரியத்துக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கலான்னு நீயே சொல்லு. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? பண்ணத பாரு. சத்தியமா இந்த கொலை நான் செய்யல. நீ சரியா? இல்ல. ஓகே, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கதை எழுதலாம். நீ பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சு கொடுத்தியே உன் ஃப்ரெண்ட் அமரு. அவன் உனக்கு முன்னால இங்க வந்திருக்கான், இவனை கொலை செய்திருக்கான். அந்த பழி உன் தலைமையில சுமத்திட்டு உன் பட்டியை கூட்டிட்டு பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு வெளிநாடு போயிட்டான். இல்ல, அவன் அப்படி செஞ்சிருக்கான். செய்யறானோ இல்லையோ, கதை ஃபிட் ஆகுதா இல்லையா? அப்படி அவன் செஞ்சிருந்தா அவன் எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன். நான் உன்னை விட்டா தானே நீ அவனை பிடிக்கிறதுக்கு. நீட்டு கைய. உங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. எப்ப பார்த்தாலும் நீ நீட்டுறதும் நான் மாட்டுறதும் பேஜார் பேஜார். இங்க இருங்க, ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். பைரவி, ராஜா நம்ம கிட்ட டபுள் கிராஸ் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டான். போலீஸ் ட்ரெஸ்ல வந்தது அவனுடைய ஆட்கள் தான், அதுல சந்தேகமே இல்ல. இப்ப ராஜா எங்க போயிருப்பான்? அவனுடைய ஃப்ரெண்டு தயாள் ஒருத்த அமெரிக்காவில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அநேகமா அவன் அங்கதான் போயிருக்கணும்.
ராஜா தான் இதை கொடுத்து உங்களை இந்த இடத்துல மீட் பண்ண சொன்னான். ஐ எம் அமர். ஐ அம் தயாள். நான் இந்த அட்ரஸ்ல இருக்கேன். ஆமா, ராஜா ஏன் வரல? ஏதோ பிரச்சனையா? சீக்கிரமா வந்துருவோம். வைரம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அதை வித்து பணமாக்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிருக்கேன். நாளைக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, பாய். அலக்கு ரஞ்சன். ஹலோ சார், வாங்க வாங்க. என்ன தயாள், சார். அமெரிக்காவில் சந்திக்கிறது ஆச்சரியமா இருக்கா? நோ நோ சார், வாங்க ப்ளீஸ் சிட் டவுன், உட்காருங்க. இருட்டு எங்க உன் ஃப்ரெண்டு? யார் சார்? ராஜா. ராஜாவா? அவனை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் சந்திச்சேன், அவ்வளவுதான் சார். ராஜாவை பத்தி அமர் உங்ககிட்ட சொல்லல? அமரா? யார் சார் அமர்? தயாளோ தயாளோ, எனக்கு கிடைச்ச FBI ரிப்போர்ட்ஸ் படி அமர நீ சந்திச்சியா இல்லையா? ஆமா சார், சந்திச்சேன். அதுல என்ன சார் தப்பு? அமர் எந்த குற்றமும் செய்யலையே சார். யூ ஆர் டெல்லிங் மீ மதன கோபால கொலை செஞ்சுட்டு 5 கோடி ரூபாய் பெருமதிப்புள்ள வைரத்தை கடத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் அவங்க 2 பேரும் மேல ரிப்போர்ட். மதன கோபால் கொலை செய்யப்பட்டானா? ராஜாவை அமரை என்கிட்ட ஒப்படைச்சுன்னா அவங்களுக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லாம என்னால செய்ய முடியும். எப்படி சார்? மதன கோபால கொலை செஞ்சது விக்ரமும் அவனுடைய தங்கச்சியும் தான். ராஜா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் இந்த உண்மையை எனக்கு தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் என்கிட்ட நீ ஒப்படைக்கிறேன்னா ஜெயில நீ அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க வேண்டி வந்துடும். சார் வந்து தயாளுன்னா தயாளு தான். அமர், ராஜாவுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்நேரம் அவர் இங்க வந்திருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. நீ தைரியமா இரு, அவன் வந்துருவான். இதையே சொல்றீங்களே தவிர அவர் வராத காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன காரணமோ எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியும், என்கிட்ட மறைக்கிறீங்க. சத்தியமா சொல்லுங்க, ராஜா இங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் 1 வருஷம் ஆகும். 1 வருஷமா? ராஜா, ராதா, நான் உயிரோட இங்க வரமாட்டேன்னு நல்லா தெரியும். அதனால நான் 1 வருஷம் ஆகும்னு சொல்லி உங்ககிட்ட போய் சொல்றேன். ராஜா, ஏன் என்ன உயிரோட இங்க பாக்குறதுல உனக்கு அதிர்ச்சியா இருக்கா? என்ன உளற? நீ நம்பிக்கை துரோகி, நண்பனோட காதலி அடி ஆசைப்படுற அயோக்கிய. You shut up. ராஜா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன? உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன கொலைகாரனாக்க திட்டம் போட்டு வேலை செஞ்சுட்டு இங்க வந்துட்டான். நீ கொள்ளையடிக்கத்தான் நான் உதவி செஞ்சேன். உன்னை கொலைகாரனாகிறதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ கொலை பண்ண. நானா? எஸ், போய் உண்மை. மதன கோபால கொலை பண்ணிட்டு அந்த குற்றத்தை என் மேல சுமத்தி என்ன தூக்கு மேடைக்கு அனுப்பிட்டு உயரத்தெல்லாம் நீதான் அடையணும்னு ஆசைப்பட்ட இல்ல? ஸ்டாப் இட் ஐ சே. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருந்தா அந்த உயரத்தை நீ எடுத்துக்கோ சொல்லிருப்பேன். அந்த அளவுக்கு உன் மேல பாசத்தை வச்சிருந்தா என்ன ஏமாத்தி எனக்கு கொலைகாரன பட்டத்தை உண்டாக்கிட்டேடா ராஸ்கல். போது நிறுத்து. இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசுன என்ன செய்ய? உனக்கு ஆண்மை இருந்தா உன் கையில இருக்கிற துப்பாக்கியை வீசி எறிஞ்சிட்டு வா. ராஜா, சண்டையை நிறுத்துங்க ப்ளீஸ். நீ குறுக்க வராதே, போ. சண்டையை நிறுத்துங்க. நீ போ. ராஜா,
நான் தூங்கும்போது ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். ஹலோ யாரு? ஹலோ, நான் தயாள் பேசுறேன். ஹலோ தயாள், நான் ராஜா பேசுறேன். நீ எப்போ வந்த அமெரிக்காவுக்கு? இப்போதான். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இந்தியாவுல இருந்து இன்ஸ்பெக்டர் ராஜசிங்க இங்க வந்திருக்காரு. என்ன மீட் பண்ணி உன்னை பத்தி விசாரிச்சாரு. நான் எதிர்பார்த்ததான். ராஜா, உனக்கு ஒரு சந்தோஷமா நியூஸ். மதன கோபால கொன்னது நீ இல்லையா, விக்ரமும் அவன் தங்கச்சி பைரவியும் தானா. மதன் கோபாலை கொலை செஞ்சது விக்ரமும் அவன் தங்கச்சி பைரவியுமா? ஆமா, இன்ஸ்பெக்டர் ராஜசிங்கமே என்கிட்ட சொன்னாரு. நீ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே இந்த உண்மை தெரியுமா. உன் மேல திருட்டு குற்றம் மட்டும்தான் இருக்கு. என்னையோ நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அப்புறமா கான்டாக்ட் பண்றேன். ஓகே, பாய். பாய். அமர், உண்மை தெரியாம ஏதேதோ பேசி உன்னை அவமானப்படுத்திட்டேன். உன்னை வெட்ட வந்த இந்த கையை நீயே வெட்டிடு.